பிரதமரின் பிஎம் கிசான் திட்டத்தில் 16வது தவணையை விவசாயிகள் பெற்றுவிட்ட நிலையில் 17வது தவணை குறித்த அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம். பிஎம் கிசான் என்று சொல்லப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டமானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவே மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட அற்புதமான திட்டமாகும். பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டம் என்றும் இதனை சொல்வார்கள். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பண உதவியை மத்திய அரசு தருகிறது. அதன்படி ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் ஒரு வருடத்திற்கு மொத்தம் 6000 ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த பணத்தை கொண்டு விவசாயிகள் மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் இதுவரை 11 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு 2.5 லட்சம் கோடிக்கு மேல் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் 2 ஹெக்டேருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற முடியும் என்பது மிக முக்கியமான அம்சமாகும். 16வது தவணையை எதிர்நோக்கி விவசாயிகள் பல நாட்களாக காத்திருந்தனர். இறுதியில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி விவசாயிகளுக்கு 16வது தவணை விடுவிக்கப்பட்டது. இதுவரை வழங்கப்பட்ட தொகை 3 லட்சம் கோடியை கடந்திருப்பதாக மத்திய அரசு அறிக்கை மூலம் கூறியிருந்தது. பிரதமர் கிசான் நிதி 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் 17வது தவணை எப்போது வழங்கப்படும் என்ற ஆர்வம் விவசாயிகளிடம் எழுந்து வரை உள்ளது. பிப்ரவரியில் இருந்து கணக்கிட்டால் வரும் ஜூன் மாதத்தில் 17வது தவணை வெளியாக வேண்டும். ஆனால் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் விதிமுறைகள் காரணமாக இந்த முறை பிஎம் கிசான் தவணை செலுத்துவது சற்று தாமதமாகலாம் என்று 10 நாட்களுக்கு முன்பு தகவல்கள் கசிந்திருந்தன. இந்நிலையில் அது குறித்த அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது 17வது தவணை மே கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அதே சமயம் விவசாயிகள் தவணைகளை தொடர்ந்து பெற வேண்டுமானால் KYC முடிப்பது கட்டாயமாகும் என்றும் அப்படி செய்யாதவர்கள் உடனே செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனினும் KYC அப்டேட் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் சிலருக்கு 16வது தவணை பணமே இன்னமும் கிடைக்காமல் உள்ளது. அப்படி ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் இந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம். இது மட்டுமல்ல, பிஎம் கிசான் கட்டணமில்லா எண்களான இந்த 1100 ஆரம்பி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கால் பண்ணி நீங்கள் விவரங்களை கேட்டுக்கலாம். இதுபோல் அந்த வெப்சைட்லேயும் இந்த மெயில் ஐடியும் தொடர்பு கொண்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம்.